ஆர்ஆர்பி குரூப் டி ஃபோக்கஸ் பண்ணி கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம் தான் பார்த்தோம். செரிமான மண்டலம் அதான் பார்த்தோம். செரிமான மண்டலத்துல ஃபுல்லா வந்து 3 பார்ட்டா வந்து கவர் பண்ணியிருக்கோம். நீங்க பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இப்போ டிஸ்கஷனுக்கு வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ டேரக்டா வந்து கொஷின்ஸ்குள்ள போயிடலாம். ஒரு 30 கொஷின்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். 30 கொஷின் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து ரிப்பீட்டடா அடிக்கடி கேட்ட கொஷின்ஸ் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். சரி பார்க்கலாம் டேரக்டா. சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன, which of the following reaction in human digestive system is similar to the emulsification of soap upon dirt? அதாவது எந்த ரியாக்ஷன் வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல என்னவா இருக்கான், டர்ட் மேல சோப் எப்படி ரியாக்ட் ஆகுதோ அந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. மனித செரிமான அமைப்பின் பின்வரும் எந்த வினை சோப்பு அழுக்கு மீது கூழ்மமாக்குவதை போன்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எமல்சிஃபிகேஷன் அப்படின்னா வந்து பெரிய பார்ட் வந்து சின்ன சின்னதாக உடையிறது, அதான் எமல்சிஃபிகேஷன். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து என்ன கூட, ஸ்பிளிட்டிங் ஆஃப் லார்ஜ் ஃபேட் கிரானியூல் இன் ஸ்மால் கிரானியூல்ஸ் பை பைல் சால்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பெரிய கொழுப்பு துகள்களை சிறியதாக பிரித்தல் பித்த உப்புக்களால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ப்ரொவைடிங் ஆல்கலைன் மீடியம் பை பைல் ஜூஸ் கொடுக்கறது. அதுக்கு அடுத்தது அட்ஜஸ்டிங் ஆஃப் ஸ்டார்ச் டைஜஷன் பை bile juice enzymes. Okay, providing acidic medium by bile juice. சரி, இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு கொஸ்டின் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். 2 ஆப்ஷன் ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. அதாவது ஆல்கலைன் மீடியம் பை பைல் ஜூஸ், அதுக்கப்புறம் ஸ்பிளிட்டிங் ஆஃப் லார்ஜ் ஃபேட் கிரானியூல்ஸ் இன்ட்டு ஸ்மால் ஃபேட் கிரானியூல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பெருவிய கொழுப்பு துகள்களை சிறியதாக பிரித்தல் அப்படின்னு சொல்லிட்டு இங்க என்னன்னா சோப் அப்பான் டர்ட்னு சொல்லிட்டு எமல்சிஃபிகேஷன் சின்ன சின்ன துண்டா உடையறத பத்தி தான் பேசியிருக்காங்க. அப்போ இது ரெண்டுமே கரெக்டா இருந்தாலும் ஆப்ஷன் எதோட கம்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுதான், ஸ்பிளிட்டிங் ஆஃப் லார்ஜ் ஃபேட் கிரானியூல்ஸ், அதாவது பெரிய கொழுப்பு துகள்கள் வந்து சிறிய கொழுப்பு துகள்களாக பிரிக்கிறது தான் வந்து எமல்சிஃபிகேஷன் ஆஃப் சோப் அப்பான் த டர்ட் அப்படிங்கிறது. அதாவது அழுக்கு மீது சோப்பு ஏற்படுத்தும் நிகழ்வு. ஓகேங்களா. சரி, அதையும் இதையும் கம்பேர் பண்ணி நம்ம இதுல கேட்டிருக்காங்க. இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரியும் கேட்குறாங்க கொஷின்ஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிடணும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் பார்ட் ஆஃப் alimentary canal carries out complete digestion of carbohydrate, protein, fat? ஓகேங்களா. தமிழ்ல என்ன கொடுத்துருக்காங்க, உணவு குழாயின் பின்வரும் எந்த பகுதி கார்போஹைட்ரேட்கள், புரதங்கள் மற்றும் கொழுப்புகளின் முழுமையான செரிமானத்தை மேற்கொள்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, இதுல பார்ப்போம். அதாவது ஆலிமெண்டரி கேனல்னா உணவு பாதை அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், ஸ்டொமக், ஈசோஃபேகஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சிறுகுடல், பெருகுடல், வயிறு, உணவு குழாய் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த செரிமானமும் எந்த இடத்துல முழுமையா நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சிறுகுடல்ல தான் நடைபெறும். ஓகேங்களா. பெருகுடல்ல வந்து என்ன நடக்கும் அப்படின்னா அப்சர்ப்ஷன் மட்டும் தான் நடக்கும். அதுவும் வந்து சிறுகுடல்லையே வந்து 90 to 95% அப்சர்ப்ஷன் நடந்துடும். பெருங்குடல்ல வந்து ஒரு 5 to 10% அப்சர்ப்ஷன் நடக்கும். ஸ்டொமக்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்டொமக்ல இதெல்லாம் பிரேக் டவுன் ஆகும். ஆனால் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பிரேக் டவுன் ஆகுமான்னு கிடையாது. அவங்க கேட்டிருக்கிறது முழுமையான செரிமானம் அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. உணவு குழாய்னு சொல்லிட்டு ஈசோஃபேகஸ்ல டைஜஷன் ஏதாவது நடக்குமான்னு சொல்லி பார்த்தோம்னா உணவு குழாயில டைஜஷன் எதுவுமே நடக்காது. அப்போ சரியான ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்மால் இன்டெஸ்டைன் சொல்லக்கூடிய சிறுகுடல். ஓகேங்களா. அடுத்து 3வது, which of the following is a balanced food in itself? எது வந்து பேலன்ஸ்டு ஃபுட், பின்வருவனவற்றுள் எது ஒரு சமச்சீர் உணவுன்னு சொல்றாங்க. பருப்பு வகை, பால், மீட், தேன். சரி, இது 4ல வந்து அப்ப சமச்சீர் உணவு அப்படின்னா வந்து புரோட்டீன் இருக்கணும், ஃபேட் இருக்கணும், கார்போஹைட்ரேட் இருக்கணும், நியூட்ரியன்ட் இருக்கணும், அதுக்கப்புறம் பார்த்தா விட்டமின்ஸும் இருக்கணும். சரிங்களா. இது எல்லாமே இருந்தாதான் வந்து சமச்சீர் உணவு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ பருப்பு வகைன்னு எடுத்தா இதுல புரோட்டீன் அதிகமா இருக்கு, மீட்லயும் வந்து புரோட்டீன் அதிகமா இருக்கும், ஹனின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுகரும் இருக்கும், விட்டமின் மினரல்ஸ் இருக்கும். சரிங்களா. இப்போ இதுதான் டாமினண்டா இருக்கும். ஆனா மில்க் மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து என்ன இருக்கும், புரோட்டீன் இருக்கும், விட்டமின்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து மினிமம் அமௌண்ட் ஆஃப் ஃபேட் இருக்கும், அதிகமா இருக்காது, மினிமம் அமௌண்ட் ஆஃப் ஃபேட் இருக்கும், மினரல்ஸ் இருக்கும். அப்ப சமச்சீர் உணவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 4 கம்பேர் பண்ணும்போது மில்க் வந்து குட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா. அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து மில்க் தான். ஏன் எதை வச்சு நம்ம சமச்சீர் உணவுன்னு சொல்றோம் அப்படின்னா வந்து எல்லாமே இருக்கிறதுனால, புரோட்டீன், ஃபேட்டு, அதுக்கப்புறம் என்னது மினரல்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால. ஓகேங்களா. அடுத்து, which of the following enzyme in the saliva breaks down starch
which is a complex molecule to give simple sugar. அதாவது ஸ்டார்ச் அப்படிங்கிறது என்னது? ஒரு கார்போஹைட்ரேட் தான். கார்போஹைட்ரேட் வந்து என்னவா மாறுது அப்படின்னா வந்து கடைசி கார்போஹைட்ரேட்டோட கடைசி ஃபார்ம் அப்படின்னா வந்து குளுக்கோஸ்ன்னு சொல்லக்கூடிய சிம்பிள் சுகர். ஓகேங்களா, ஒரே ஒரு சுகர். சரி, என்ன கேட்டிருக்காங்க? which of the following enzyme, அதாவது சலைவால இருக்கக்கூடிய எந்த என்சைம் வந்து ஸ்டார்ச்சை வந்து குளுக்கோஸா சிம்பிள் சுகரா மாத்துது? உமிழ்நீரில் உள்ள எந்த நொதி எளிய சர்க்கரை வழங்குவதற்காக ஒரு சிக்கலான மூலக்கூறான ஸ்டார்ச்சை உடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் சலைவரி ட்ரிப்சின். ட்ரிப்சின் அப்படிங்கிறத சலைவரி ட்ரிப்சின் ஒண்ணு கிடையாது. ஓகேங்களா, ட்ரிப்சின் அப்படிங்கிறது எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து சிறு குடல் அல்ல, இரைப்பை கணையத்துல வந்து ட்ரிப்சின் அப்படின்னு இருக்கும். ஆனா அது சலைவரி ட்ரிப்சின் கிடையாது, பான்கிரியாட்டிக் ட்ரிப்சின் சொல்லுவாங்க. சலைவரி அமீலேஸ் அப்படிங்கறது ஆன்சர் கரெக்ட். ஓகேங்களா, சலைவரி லிப்பேஸ்னு ஒண்ணு கிடையாது, லிப்பேஸ்னு வேணா ஒண்ணு இருக்கு, அதுவும் வந்து கணையத்துலதான் இருக்கு. ஓகேங்களா, பான்கிரியாட்டிக் லிப்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து உமிழ்நீர் பெப்சின் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து எங்க இருக்கு அப்படின்னா வந்து இங்க கிடையாது, உமிழ்நீர்ல பெப்சின்லாம் கிடையாது. அதுவும் வந்து பான்கிரியாட்டிக் ஜூஸ்ல இல்ல, இது வந்து என்னன்னா ஸ்டொமக்ல இருக்கு. ஓகேங்களா, பெப்சின் அப்படிங்கிறது இன்ஆக்டிவ் ஃபார்ம்ல இருக்கும், அதுக்கப்புறம் ஆக்டிவேட் ஆகும். சரி, இதுக்கு ஆன்சர் என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து காம்ப்ளெக்ஸான ஸ்டார்ச்சை உடைச்சு சிம்பிளான சுகரா மாத்தக்கூடியது எது அப்படின்னா வந்து உமிழ்நீர் அமிலேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, சலைவரி அமிலேஸ். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, டயலின் அப்படிங்கிறது. சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். The dash does not function as a excretory organ in human. கீழே வந்து ஆர்கன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. லங்ஸ், ஸ்கின் வந்து ஆர்கனா அப்படின்னு கேட்டால் ஆமாம், அதுவும் ஒரு ஆர்கன் தான். ஓகேங்களா, எக்ஸ்டர்னல் ஆர்கன். ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன். சரி, இதில் வந்து எது வந்து எக்ஸ்கிரேட்டரி ஆர்கன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன். அதாவது மனிதர்களில் டேஷ் ஒரு வெளியேற்ற உறுப்பாக அதாவது செயல்படாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிறுகுடல் தான் வரும். ஓகேங்களா, அப்ப மீதி இருக்கக்கூடிய நுரையீரல், ஸ்கின்னு, லார்ஜ் இன்டெஸ்டைன் இதெல்லாம் வந்து எக்ஸ்கிரேட்டரி ஆர்கன். இது வந்து என்னன்னா டைஜஸ்டிவ் ஆர்கன். ஓகேங்களா, டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய ஒரு ஆர்கன் ஸ்மால் இன்டெஸ்டைன். இங்கதான் வந்து மேஜர் டைஜஷன் நடக்கும். சரி, அடுத்த கொஸ்டின், 6th கொஸ்டின். டேஷ் எய்ட்ஸ் இன் எமல்சிஃபிகேஷன் ஆஃப் ஃபேட். எது வந்து ஃபேட் அதாவது கொழுப்பு கூழ்மம் ஆக்குவதில், கூழ்மம் அப்படின்னா வந்து பெரிய துகள் சிறிய துகளா மாறுறது. ஓகேங்களா, ஆக்குவதில் உதவுவது எது அப்படின்னா வந்து பைல் சால்ஸ். ஓகேங்களா, பைல் சால்ஸ். HCl அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா வந்து எது சுரக்குது அப்படின்னா ஸ்டொமக்ல சுரக்கக்கூடியது. பெப்சின் அப்படிங்கிறது ஸ்டொமக்ல தான் சுரக்கக்கூடியது, ஸ்டொமக்ல சுரக்கக்கூடிய நொதி. பைல் சால்ஸ் அப்படிங்கிறது எங்க சுரக்கும் அப்படின்னா வந்து லிவர்ல சுரக்கும். லிவர்னு சொல்லக்கூடிய எந்த இடம்? கல்லீரல்ல சுரக்கும் தமிழ்ல அப்படி பார்த்தோம் அப்படின்னா வந்து. பைல் சால்ஸ்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா உப்புக்கள் தான் இருக்கும். என்ன உப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சோடியம் கிளைகோலேட், சோடியம் டாரா கிளைகோலேட். இது எதுக்கு உதவுது அப்படின்னா வந்து பெரிய கொழுப்பு உருண்டைகள், லார்ஜ் ஃபேட் மாலிகுல்ஸை சிறிய கொழுப்பு உருண்டைகளாக மாற்றுறதுக்கான வேலையை செய்யும். 90 to 95% ஆஃப் டைஜஷன் வித் த ஹெல்ப் ஆஃப் பைல் சால்ஸ் மூலம் தான் நடக்குது. ஓகேங்களா, பித்த உப்புக்கள் மூலம் தான் நமக்கு கிடைக்குது. சரிங்களா, 7th கொஸ்டின். இப்போ பைல் சால்ஸ் வந்து நீங்க தமிழ்ல படிக்கிறவங்க கொஞ்சம் நேம் இங்கிலீஷ்ல பாத்துக்கோங்க. ஏன்னா அப்படியே வந்து RRB குரூப் டில டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருவாங்க. தமிழ்நாட்டுல மாதிரி ஃபுல்லா அப்படியே ஃபுல் டிரான்ஸ்லேஷன் நடக்காது. சரி, வாட் இஸ் ரூமன்? ரூமன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து the region of gut where curd is formed. குடலின் கட்டு உருவாகும். கட் அப்படின்னா வந்து பார்ஷியலி டைஜஸ்டட் ஃபுட். ஓகேங்களா, அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது பாதியா வந்து செரிக்கப்பட்ட உணவு. எங்க அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த டியோடினம் ஆஃப் த கவ். டியோடினத்துல ஃபர்ஸ்ட் பார்ட்டா அப்படின்னு சொல்ல பசுவின் டியோடினத்தில் முதல் பகுதி. அதுக்கடுத்து சேம்பர் ஆஃப் ஸ்டொமக் டு ஸ்டோர் ஃபுட். எந்த இடத்துல வந்து உணவு வந்து சேமித்து வைக்கப்படக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்றாங்க. சாக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஈசோஃபேகஸ். கண்டிப்பா இது கிடையாது. மீதி 3 வந்து இதுக்கான ஆன்சர் தான். ஆனா இருக்கிறதுலே வந்து ரூமன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் கரெக்டா சொல்லணும். சேம்பர் ஆஃப் த ஸ்டொமக் டு ஸ்டோர் ஃபுட். ஓகேங்களா, உணவை சேமித்து வைப்பதற்கான இடம் அப்படின்னு மட்டும் தான் சொல்லணும். மீதி இருக்கிறது வந்து அதோட பார்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பார்ட்டு தான். ஓகேங்களா, இதுதான் வந்து கரெக்டான ஆன்சரா வரும். அடுத்த கொஸ்டின். Which of the following organism has a longer small intestine? இருக்கிறதுலே வந்து பின்வரும் எந்த
உயிரினங்களில் எந்த உயிரினத்திற்கு நீண்ட சிறுகுடல் உள்ளது? சிறுகுடல் வந்து பெருசா இருக்கக்கூடிய உயிரினம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஜென்ரலா பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹெர்பிவோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரங்களை உண்ணக்கூடிய உயிரினங்களுக்கு தான் வந்து சிறுகுடல் பெருசா இருக்கும். தாவரம் மட்டுமே வந்து மெயின் சோர்ஸா உண்ணும். ஓகேங்களா? இப்போ இதுல பார்ப்போம். டைகர், லயன், கவ், ஹியூமன். நம்ம வந்து தாவரங்களையும் சாப்பிடுவோம், விலங்குகளையும் சாப்பிடுறோம். ஓகேங்களா? இந்த டைகர், லயன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து கார்னிவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னொரு உயிரினத்தை வேட்டையாடி சாப்பிடக்கூடியது. கவ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இருக்கிறதுலே வந்து அதுதான் வந்து என்னது தாவரங்களை மட்டும் சாப்பிடக்கூடியது. இதுக்கு வந்து இதுக்குதான் வந்து என்னன்னா நீண்ட சிறுகுடல் இருக்கும். ஓகேங்களா? ஏன் வந்து நீண்ட சிறுகுடல் இருக்குன்னா இதுல செல்லுலோஸ், அதாவது தாவரத்துல என்ன இருக்கும் அப்படின்னா செல்சுவர் செல்லுலோஸ்னால ஆயிருக்கும். அந்த செல்லுலோஸை செரிக்கிறதுக்கு வந்து ஒரு செல்லுலோஸ் உடைஞ்சது அப்படின்னா வந்து 3000க்கும் மேற்பட்ட குளுக்கோஸ் கிடைக்கும். அதை உடைக்கிறது ரொம்ப டஃப்பான ப்ராசஸ். அதுக்காக தான் வந்து அதோடைய சிறுகுடல் வந்து ரொம்ப அதிகமான நீளத்துல இருக்கு. ஓகேங்களா? அதனால தாவரத்தை உண்ணக்கூடியது. இதுல கொடுத்துருக்கிறதுலாம் வந்து உங்களுக்கு ஈஸியா செலக்ட் பண்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து கார்னிவர் இது வந்து என்னது ரெண்டுமே சாப்பிடக்கூடியது. கவ் அப்படிங்கிறது மட்டும் தான் ஹெர்பிவர். மோஸ்ட்லி வந்து லாங்கஸ்ட் இன்டெஸ்டைன் இருக்கக்கூடியது. லாங்கர் ஸ்மால் இன்டெஸ்டைன் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அதுல வந்து எது வந்து தாவரங்களை உண்ணக்கூடியதோ அதை நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா ஆன்சர் கரெக்டா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் ஆப்ஷன்ஸும் இருக்கு. இது ஒரு பார்த்தவரில் அப்படிதான் இருக்கு. அடுத்து 9th question. Dash reduces the size of large fat globule allowing enzymes to work more effectively. அதாவது டேஷ் பெரிய கொழுப்பு உருண்டைகள் அளவை குறித்து நொதிகள் மிகவும் திறம்பட செயல்பட அனுமதிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து சக்கஸ் என்ட்ரிகஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா வந்து சிறுகுடல்ல சுரக்கக்கூடிய ஜூஸ் இருக்குல்ல அதான் வந்து சக்கஸ் என்ட்ரிகஸ்ன்னு சொல்லுவாங்க. இதே வந்து கல்லீரல்ல சுரக்கக்கூடியது பித்தநீர்னு சொல்லக்கூடிய பைல் ஜூஸ். இதே வந்து கணையத்துல சுரக்கக்கூடியது பான்கிரியாட்டிக் ஜூஸ். அதே மாதிரி இன்டெஸ்டினல் ஜூஸ் தான் வந்து சக்கஸ் என்ட்ரிகஸ்னு சொல்றாங்க. அடுத்து கணையத்துல சுரக்கக்கூடியது பான்கிரியாட்டிக் ஜூஸ். ஓகேங்களா? இதுல வந்து என்ன கேள்வினா பெரிய கொழுப்பு உருண்டைகளை வந்து சிறிய கொழுப்பு உருண்டைகளாக மாற்றுவது இதுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஏற்கனவே பார்த்ததுதான் பைல் சால்ஸ் தான். ஓகேங்களா? பைல் சால்ஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படிங்கிறது எங்க சுரக்குது அப்படின்னா வந்து ஸ்டொமக்ல சுரக்குது. இந்த பைல் சால்ஸ் எங்க சுரக்குது அப்படின்னா லிவர்ல சுரக்குது. ஆல்ரெடி பார்த்ததுதான். கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் மாத்தி கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்த கேள்வி 10வது. இன் விச் பார்ட் ஆஃப் ஹியூமன் பாடி ஆர் விழி பிரசன்ட்? மனித உடலில் எந்த பகுதியில் விழி உள்ளன? விழி அப்படின்னா வந்து குடல் உறிஞ்சிகள் சொல்லுவாங்க. அதாவது குடலோட உட்புறத்துல, எந்த குடல் அப்படின்னா சிறுகுடல்ல. ஓகேங்களா? உட்புறத்துல ஒரு விரல் போன்ற நீட்சிகள் இப்படி காணப்படும். ஓகேங்களா? இதோடைய வேலை என்னன்னா உணவுல இருக்கக்கூடிய நியூட்ரிஷனை உறைஞ்சு இதுல வந்து என்ன பிளட் கெப்லரிஸ்ன்னு சொல்லக்கூடிய ரத்த சின்ன சின்ன நாளங்கள் இருக்கும். அதுல வந்து என்ன பண்ணுன்னா அதோட நியூட்ரியன்ஸை கலக்கிற வேலையை செய்யும். ஓகேங்களா? விழின்னு சொல்லிட்டு அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால விழினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், குடல் உறிஞ்சி அப்படிங்கிறது. ஓகேங்களா? இன் விச் பார்ட் ஆஃப் த ஹியூமன் பாடி ஆர் விழி பிரசன்ட்? இப்பதான் சொன்னா எங்க இருக்கு அப்படின்னா ஸ்மால் இன்டெஸ்டைன்ல. ஸ்மால் இன்டெஸ்டைன் சொல்லக்கூடிய சிறுகுடல் பகுதியில காணப்படுது. அடுத்து 11. என்ன கேள்வி? An adult human being has only dash incisor in his or her mouth. அதாவது ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்து பற்களோட எண்ணிக்கை மாறுமான்னு கேட்டா மாறாது. ரெண்டும் ஒரே எண்ணிக்கையில தான் இருக்கும். சரி, என்ன கேட்டிருக்காங்கன்னா இன்செசர் அப்படின்னா வந்து வெட்டுப்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? கெனைன் அப்படின்னா வந்து கோரைப்பல். சில டைம்ல வந்து இன்செசர்னே அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால நம்ம பாத்துக்கணும். எத்தனை இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 8 இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி 12 அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து மோலார் டீத்னு சொல்லக்கூடிய கடவாய்ப்பல்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வந்து 12 இருக்கும். ஓகேங்களா? 8 என்ன ப்ரீமோலார் டீத் 8 இருக்கும். சிறுவர்களை பார்த்தா ப்ரீமோலார் டீத் இருக்காது. ஓகேங்களா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஒரு வயது வந்த மனிதனின் வாயில் காணப்படும் வெட்டு பற்களோட எண்ணிக்கை அப்படின்னா 8 தான். 8. அடுத்து 12வது. To get rid of pain in the stomach during indigestion people use. அதாவது வயிற்றில் ஏற்படும் வலியை போக்க மக்கள் பயன்படுத்துகின்றன. என்ன பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி கேஸ்ட்ரிக் ஜூஸ் அப்படின்னு சொல்லி இறப்பைசாறுலாம் நம்ம வந்து வெளியில இருந்து இது கிடையாது. டொமேட்டோ ஜூஸ், லெமன் ஜூஸ் இதெல்லாம் நம்ம வந்து ஸ்டொமக் பெயின் வந்தா குடிக்கிறோம். ஆனா வந்து நமக்கு டாக்டர்ஸ் வந்து எதை சஜஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து மில்க் ஆஃப் மெக்னீஷியா. ஓகேங்களா? மெக்னீஷியா பால் தான் வந்து நமக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து என்னது
வயிற்றில் இருக்கக்கூடிய பிரச்சனை, அதாவது ஆசிட் ஆன்டி ஆசிடா செயல்படும். வயிற்று வலி அப்ப நம்மளோட வயிற்றுல அதிகமான அமிலம் சுரக்கும். அந்த அமிலத்தை வந்து நியூட்ரலைஸ் பண்றதுக்காக நமக்கு வந்து டாக்டர் சஜஸ்ட் பண்றது லாக்ஸேட்டிவான என்னது அப்படின்னா மில்க் ஆஃப் மெக்னீஷியா. ஓகேங்களா, மெக்னீஷியா பால். Question number 13. The enzyme responsible for final conversion of protein into amino acid, complex carbohydrate into glucose, fats into fatty acid and glycerol is present in the, அதாவது புரதங்களை அமிலோமிலங்களாகவும் சிக்கலான கார்போஹைட்ரேட்டுகளை குளுக்கோஸ் ஆகவும் கொழுப்புகளை கொழுப்பு அமிலம் மற்றும் கிளிசராகவும் மாற்றுவதற்கு காரணமான நொதிகள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பைல் ஜூஸ் பித்த நீர், இன்டெஸ்டினல் ஜூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குடல் சாறு, கேஸ்ட்ரிக் ஜூஸ், பான்கிரியாட்டிக் ஜூஸ். இப்போ கார்போஹைட்ரேட்டோட டைஜஷன் வந்து எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதுன்னா மவுத்லேயே ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, அதே மாதிரி எந்த இடத்துல கம்ப்ளீட்டா முடியும் அப்படின்னா சிறுகுடல தான் முடியும்னு சொல்லி பார்த்தோம். சரி, இதுல பார்த்தோம் அப்படின்னா வந்து எதுல வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா இதை மாறும், அதாவது புரோட்டீன் வந்து என்னவா மாறும் அப்படின்னா வந்து அமினோ ஆசிடா மாறும், கார்போஹைட்ரேட் சுகரா மாறும், ஃபேட் வந்து ஃபேட்டி ஆசிட் பிளஸ் கிளிசராலா மாறும். கம்ப்ளீட்டா எப்ப மாறும் அப்படின்னா வந்து இந்த இன்டெஸ்டினல் ஜூஸ் தான் வந்து இதை மாற்றும். ஓகேங்களா, இது எல்லாமே ஹெல்ப் பண்ணும். பைல் ஜூஸ் ஹெல்ப் பண்ணும்னா ஹெல்ப் பண்ணும், பான்கிரியாட்டிக் ஜூஸ், கேஸ்ட்ரிக் ஜூஸ், அதாவது இறைப்பைச்சாறு, கணையச்சாறு இதெல்லாம் ஹெல்ப் பண்ணும். ஆனா மெயினா வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா வந்து மாற்றக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்டெஸ்டினல் ஜூஸ். ஓகேங்களா, குடல் சாறு, சிறுகுடல் சாறுன்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தது 14. Some features of villi of the villi-னா என்ன சொன்னேன், குடல் உறிஞ்சுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஓகேங்களா, இன் ஹியூமன் ஆர் கிவன் பிலோ, அதோடைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, மனிதர்களில் சிறுகுடலில் விழியின் சில அம்சங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. தே ஆர் ஃபிங்கர் லைக் வித் வெரி தின் வால், அதாவது அவை மிக மெல்லிய சுவர்களுடன் விரல் போன்றவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, ப்ரொவைட் அ லார்ஜ் சர்ஃபேஸ் ஏரியா, ஒரு பெரிய பரப்பளவை வழங்குகிறது. அதுக்கடுத்து ஹாவ் ஸ்மால் போர் ஃபார் ஃபுட் டு பாஸ், உணவு செல்வதற்கு சிறிய துகள்கள் உள்ளன. ரிச்லி சப்ளைடு பை பிளட் கேப்லரிஸ், அதாவது ரத்த நுண்குழாய்கள் வளமாக வழங்கப்படுகிறது. சரி, அதாவது நான் சொன்னேன் என்ன அப்படின்னா வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன்ல விலின்னு சொல்லக்கூடிய குடல் உறிஞ்சுகள் காணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஃபிங்கர் லைக் எக்ஸ்டென்ஷன்னா ஆமா ஃபிங்கர் லைக் எக்ஸ்டென்ஷன். அதே மாதிரி இது வந்து என்னன்னா அவரோட சர்ஃபேஸ் ஏரியாவை வந்து அதிகப்படுத்துது. ஓகேங்களா, அது உண்மைதான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். தேர்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹாவ் ஸ்மால் போர் ஃபார் ஃபுட் டு பாஸ், உணவு செல்வதற்கு சிறிய துளைகள், உணவு செல்வதற்கான துளைகள் கிடையாது இது. ஓகேங்களா, விலிங்கிறது ஃபுட்டை அப்சர்வ் பண்றதுக்கான எக்ஸ்டென்ஷன், தவிர இது தப்பு. ஓகேங்களா, இது தப்பு. அதுக்கப்புறம் ரிச்லி சப்ளைடு பை எதனோட கனெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னா பிளட் கெப்லரிஸ் சொல்லக்கூடிய ரத்த நுண்குழல்களோட கனெக்ட் ஆகி இருக்கும். அப்ப இதுவும் கரெக்ட். ஆப்ஷன் 1, 2, 4 இது 3 தான் கரெக்ட். எந்த ஆப்ஷன்? ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகேங்களா, இங்கிலீஷ்ல இடம் பார்த்ததுனால எடுத்துட்டு வரல. மிக மெல்லிய சுவர்களுடன் கூடிய விரல் போன்றவை பெரிய பரப்பளவை வழங்குகிறது. மூன்றாவது வந்து தப்பு. ரத்த நுண்குழாய்களால் வளமாக வழங்கப்படுகிறது, நுண்குழல்கள் இருக்கும். சரி, கொஸ்டின் நம்பர் 15 என்ன கொடுத்திருக்காங்க? In which of the following places is the cellulose of the food digested by action of certain bacteria in animal like horses, rabbit? குதிரைகள், முயல் போன்ற விலங்குகளில் சில பாக்டீரியாக்கள் செயல்பட்டால் உணவில் செல்லுலோஸ் பின்வரும் எந்த இடத்தில் செரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்த இடத்துல அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து செல்லுலோஸ் வந்து சீக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலதான் வந்து செரிக்கப்படுகிறது. ஸ்டொமக் கிடையாது, ஈசோஃபேகஸ் கிடையாது, ஸ்மால் இன்டெஸ்டைன் கிடையாது. சீக்கம் அப்படிங்கிறது லார்ஜ் இன்டெஸ்டைன்ல ஒரு பகுதி தான் இந்த சீக்கம் அப்படிங்கிறது. ஓகேங்களா, அப்ப ஸ்மால் இன்டெஸ்டைனும் கிடையாது. ஓகேங்களா, அதேதான் சீக்கம் வயிறு, ஸ்டொமக்னா வயிறு, ஈசோஃபேகஸ்னா உணவு குழாய், சிறுகுடல். அப்ப எந்த பகுதி அப்படின்னா வந்து ரேபிட், ஹார்சஸ்க்குலாம் வந்து உணவு வந்து செல்லுலோஸ் எந்த பகுதியில செரிக்கனா சீக்கம் அப்படிங்கிற பகுதியில தான் செரிக்கப்படுகிறது. இது நிறைய டைம் கேட்டிருக்காங்க, 2-3 டைம் கேட்டிருக்காங்க, பாத்துக்கோங்க. அடுத்து which of the following enzyme is secreted by pancreas? பின்வரும் நொதிகளில் கணையத்தால் சுரக்கப்படுவது எது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து மால்டேஸ், லாக்டேஸ், சுக்ரேஸ். ஓகேங்களா, இது 3 எதுல சுரக்கப்படுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிறுகுடல்ல சுரக்கக்கூடியது. ஓகேங்களா, இதோட வேலைன்னா மால்டேஸ்னா மால்டோஸ் சுகரை உடைக்கிறது, லாக்டேஸ் அப்படிங்கிறது லாக்டோஸ் சுகரை உடைக்கிறது. அப்போ ட்ரிப்சின் அப்படிங்கிறது தான் வந்து பான்கிரியாஸ்டிக் ஜூஸ்ல இருக்கக்கூடிய என்சைம், அதாவது கணைய நீரில் இருக்கக்கூடிய என்சைம் சொல்ற ட்ரிப்சின் அப்படிங்கிறது தான். ட்ரிப்சின் மட்டுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்னும் 2-3 நொதிகள் வரும் இதோட சேர்ந்து வரும். அமிலேஸ்,
அமிலேஸ், லிப்பேஸ், இதெல்லாம் வந்து கணைய நீர்ல இருக்கக்கூடியது. ஓகேங்களா. அடுத்து 17, ஆஃப்டர் டைஜஷன் புரோட்டீன் இஸ் கன்வெர்டட் இன்டோ, செரிமானத்திற்கு பிறகு புரோட்டீன் என்னவா மாறும்? அமினோ ஆசிடா மாறும். ஓகேங்களா. அதான் கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் டி தான். புரதம் வந்து எதுவாக மாற்றப்படுகிறதுனா அமினோ ஆசிடாக மாற்றப்படுகிறது. ஓகேங்களா. ஓகே, அடுத்து 18வது, வாட் கேன் ஹியூமன் நாட் டைஜஸ்ட், ஹியூமனால எது வந்து டைஜஸ்ட் பண்ண முடியாது, என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். மனிதர்களால் எதை ஜீரணிக்க முடியாது? செல்லுலோஸ், ஸ்டார்ச், அமினோ ஆசிட், கிளைகோஜன். சரி, செல்லுலோஸ் தான் வந்து மனிதரால செரிக்க முடியாது. ஏன்னா செல்லுலோஸை ஒரு செல்லுலோஸ் உடைஞ்சது அப்படின்னா 3000 குளுக்கோஸ் மாலிகுல் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா. இதை வந்து உடைக்கிற அளவுக்கு நம்மளோட உடம்புல வந்து சக்தி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சக்தி இல்லை. அதனால வந்து நம்ம செல்லுலோஸ் வந்து அதிகப்படியா எடுத்துக்கிறது கிடையாது. ஓகேங்களா. செல்லுலோஸை செதிக்கிற அளவுக்கு நமக்கு உடம்புல என்சைம்ஸ் இல்லை. அடுத்து 19, லாக்டோஸ் இன்டாலரன்ஸ், லாக்டோஸ் சகிப்புத்தன்மையின்மை அப்படிங்கிறது என்னது அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. கண்டிஷன் வேர் ஸ்மால் இன்டெஸ்டைன்ஸ் ஆர் அனேபிள் டு பிரேக் டவுன் குளூட்டன், குளூட்டனை வந்து பிரேக் பண்ணாத நிலைமை தான் வந்து லாக்டோஸ் தான் கேட்டிருக்காங்க. சிறுகுடல் குளூட்டனை உடைக்க முடியாத ஒரு நிலை அப்படின்னா இல்ல, தப்பு. கண்டிஷன் வேர் ஃப்ரக்டோஸ் isn't efficiently observed into blood, bloodல வந்து ஃப்ரக்டோஸை ஒழுங்கா அப்சர்வ் பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் கிடையாது. லாக்டோஸை பத்தி பேசிட்டு இருக்காங்க. டோட்டலா சம்பந்தமே இல்லாத ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கேரக்டரைஸ்டு பை அட்வர்ஸ் ரியாக்ஷன் டு குளூட்டன், குளூட்டனால் ஏற்படும் பாதகமான எதிர்வினை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிடையாது. குளூட்டன் அப்படிங்கிறதும் ஒரு கார்போஹைட்ரேட் தான். ஓகேங்களா. A condition in which small intestines are unable to break down sucrose, sugars found in dairy products. இதுதான், அதாவது நம்ம பால், தயிர் இதெல்லாம் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. நம்மளோட உடம்புல வந்து சிறுகுடல் பகுதியில் லாக்டேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என்சைம்ஸ் இருக்கும். அது அதிக அளவுல சுரக்காது, ரொம்ப வந்து குறைந்த அளவுல தான் சுரக்கும். அப்ப அது வந்து நம்ம சுரக்கிறத விட அதிக அளவு நம்ம வந்து டெய்ரி ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கஷ்டமா இருக்கும் டைஜஸ்ட் பண்றதுக்காக தான் சொல்லியிருக்காங்க லாக்டோஸ் சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது. ஓகேங்களா. டைஜஸ்ட் பண்ண முடியாத அளவுக்கு உணவுல எடுத்துக்கிறது. ஓகேங்களா. அதான் சொல்லிருக்காங்க. கண்டிஷன் இன் விச் ஸ்மால் இன்டெஸ்டைன்ஸ் ஆர் அனேபிள் டு பிரேக் டவுன் சுகர் ஃபவுண்ட் இன் டெய்ரி ப்ராடக்ட்ஸ், பால் பொருட்களில் காணப்படும் சர்க்கரைகளை சிறுகுடலால் உடைக்க முடியாத நிலை தான் லாக்டோஸ் இன்டாலரன்ஸ். ரொம்ப அதிகம் அளவு எடுத்துக்கூடாது, தேவையான அளவு மட்டும்தான் எடுத்துக்கணும். ஏன்னா குறைந்த அளவுல தான் வந்து லாக்டேஸ் வந்து சுரக்குது. லாக்டேஸ் அதிகமாக சுரந்தா தான் லாக்டோஸை வந்து பிரேக் பண்ண முடியும். சரி, which of the following has largest size in human body, எது வந்து ஹியூமன் பாடியில் லார்ஜஸ்ட் சைஸ்? என்னது? இது எல்லாமே ஆர்கன் தான் கொடுத்துருக்காங்க. இன்டர்னல் ஆர்கன், தைராய்டு, லிவர், ஸ்பிளைன், பான்கிரியாஸ் கொடுத்துருக்காங்க. தைராய்டு, கல்லீரல், மண்ணீரல், கணையம். இருக்கிறதுலே ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லிவர் தான். ஓகேங்களா. அதே மாதிரி லார்ஜஸ்ட் எக்ஸோக்ரைன் சிஸ்டம் எது அப்படின்னு சொல்லி கேட்டாலும் லிவர் தான். ஓகேங்களா. பின்னொரு நூற்று இன்டர்னல் ஆர்கன் தான். இதோட வெயிட்னா 1.5 kg to 2 kg இருக்கும்னு சொல்றாங்க. ஓகே, சைட் ஆஃப் டெலிஷியஸ் ஃபுட் யூஸ்வலி மேக்ஸ் மவுத் வாட்டரிங் இட் இஸ், சுவையான உணவை பார்த்தாலே வாயில் நீர் ஊறுகிறது. அது என்ன இதுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன ரியாக்ஷன்? ஹார்மோனல் ரியாக்ஷனா, அதாவது நியூராலஜிக்கல் ரியாக்ஷன், நரம்பியல் எதிர்வினையா, விஷுவல் ரெஸ்பான்ஸா, காட்சி பதில், அதுக்கடுத்து ஆல்ஃபாக்டரி ரியாக்ஷனா, ஆல்ஃபாக்டரி வினைன்னு சொல்லியிருக்காங்க. நியூராலஜிக்கல் ரியாக்ஷன் தான். ஓகேங்களா. என்ன ரியாக்ஷன்னா நம்மளோட வாயில வந்து மவுத் வாட்டரிங் நடக்குது அப்படின்னு சொல்றோம், உமிழ்நீர் சுரக்குது அப்படிங்கிறது சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நியூராலஜிக்கல் ரியாக்ஷனால தான் நமக்கு உமிழ்நீர் அப்படிங்கிறது சுரக்கப்படுது. அடுத்தது 22வது, அதாவது a protruding part of throat that is responsible for growing voice box in boys is called, அதாவது ஆண்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வந்து இந்த பகுதி வந்து கொஞ்சம் பெருசா காணப்படும். ஓகேங்களா. அதுதான் வாய்ஸ் பாக்ஸ் வந்து பெருசா காணப்படும். அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சிறுவர்களில் குரல் வளை வளர்ச்சிக்கு காரணமான தொண்டையின் ஒரு நீண்டு கொண்டிருக்கும் பகுதி பின்வருமாறு அழைக்கப்படுகிறது. குரல் வளை, லார்னிக்ஸ் இருக்குல்ல, லார்னிக்ஸ் இல்லைன்னா வாய்ஸ் பாக்ஸ், இது ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகேங்களா. இது பெருசா ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து ஆடம்ஸ் ஆப்பிள்னு சொல்லுவாங்க. ஆதாமின் ஆப்பிள். ஆண்கள்ல தான் காணப்படும், பெண்கள்ல காணப்படாது. ஓகேங்களா. which of the following animal comparatively long intestine, எதுக்கு வந்து பெரிய இன்டெஸ்டைன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபாக்ஸ், டைகர், டாக். பாத்தீங்களா ஆப்ஷன் எப்படி செட் பண்ணிருக்காங்க. நான் சொன்னேன் முன்னாடி எதுக்கு வந்து லாங் இன்டெஸ்டைன் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹெர்பிவோர்ஸ்க்கு இருக்கும். இப்போ ரேபிட் அப்படிங்கிறதா தாவரங்களே சாப்பிடக்கூடியது. இதெல்லாம் வந்து தாவரங்களே சாப்பிடக்கூடாது. இப்போ நம்ம ஆன்சர் கரெக்டாக இது பண்ணலாம். முயல். 24,
டூத் டீகே, அதாவது வாயின் pH அளவு டேஸை விட குறையும் போது பல் வந்து சிதைவு ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டூத் டீகே ஸ்டார்ட்ஸ் when pH of the mouth lower, அதாவது pH வந்து எதுக்கு கீழே வந்து போயிடுச்சு அப்படின்னா வந்து நமக்கு பல்லு வந்து சிதையாக 5.5க்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா வந்து பல் சிதைவை ஆரம்பிக்குது. ஓகேங்களா? நம்ம வந்து நைட்ல வந்து என்ன சொல்றோம், சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்துட்டோம் அப்படின்னா வந்து உள்ள பாக்டீரியாக்கள் உணவு வந்து செரிக்க ஆரம்பிச்சிடும். அது என்னன்னா ஒரு ஆசிடை சுரக்கும். அந்த ஆசிட் வந்து என்னன்னா அதனால மார்னிங் டைம்ல pH லெவல் அதிகமாகும். ஓகேங்களா? அதிகமாகும் இல்லை, ரொம்ப அமிலத்தன்மையில இருக்கும். அதனால தான் நம்ம பேஸ்ட் யூஸ் பண்றோம். அது காரத்தன்மை உடையது, அது வந்து நியூட்ரலைஸ் பண்ணிடும். ஓகேங்களா? அப்ப 5.5க்கு கீழே வந்து நமக்கு போக போக பற்சிதைவு ஆரம்பிச்சிரும். அப்ப நைட்டே பிரஷ் பண்ணிட்டு தூங்கிட்டோம் அப்படின்னா வந்து பற்சிதைவு வந்து நம்ம காப்பாத்திக்கலாம். 25வது, வாட் ஆர் த ரிசப்டர்ஸ் ஆர் ஃபார் டிடெக்டிங் டேஸ்ட் கால்டு? சுவையை கண்டறியும் ஏற்பிகள் என்னென்னவென்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. சென்சரி ரிசப்டரா? இல்லை. கெமிக்கல் ரிசெப்டரா? இல்ல. ஆல்ஃபாக்டரி ரிசெப்டரா? இல்ல. கஸ்டேட்டரி ரிசெப்டர் தான் வந்து சுவை நம்மளோட சுவை டேஸ்ட்டை வந்து கண்டுபிடிக்கக்கூடிய ரிசெப்டர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது என்னது அப்படின்னா இது ஸ்மெல்லுக்கு. ஆல்ஃபாக்டரி ரிசெப்டர் அப்படிங்கிறது ஸ்மெல்லுக்கு. கெமிக்கல் ரிசெப்டர் அப்படிங்கிறது அவுட் சைடு நம்மளோட பாடியில ஏதாவது கெமிக்கல் சேஞ்சஸ் இருக்கா, ஏதாவது மாற்றங்கள் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு சொல்றது கெமிக்கல் ரிசெப்டர், உணர்றது கெமிக்கல் ரிசெப்டர். சென்சரி ரிசெப்டர் அப்படிங்கிறது இதுதான் வந்து ஹெட். இதுக்கு கீழே தான் இந்த 3 டைப்பும் வருது. கெமிக்கல் ரிசெப்டர், ஆல்ஃபாக்டரி ரிசெப்டர், கஸ்டேட்டரி ரிசெப்டர். அதாவது உணர்வு ஏற்பிக்கு கீழே தான் வந்து வேதியியல் ஏற்பி, ஆல்ஃபாக்டரி ஏற்பி, சுவை ஏற்பி இது எல்லாமே வருது. ஓகேங்களா? அடுத்து 26. Among the following generate maximum amount of energy on oxidation. எதுல வந்து பின்வருவனவற்றில் ஆக்சிஜனேற்றத்தின் போது அதிகபட்ச ஆற்றலை உருவாக்குது? என்னென்ன கொடுத்துருக்காங்க? குளுக்கோஸ், ஃபேட், ஆல்கலி, புரோட்டீன். ஓகேங்களா? இது பிரேக் டவுன் ஆகி எதுக்கு எனர்ஜி அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு குளுக்கோஸ் உடஞ்சது அப்படின்னா 4.1 4.5 கிராம்ஸ் வந்து எனர்ஜி கிடைக்கும். ஃபேட் ஒன்று உடஞ்சது அப்படின்னா 9 வரலும் எனர்ஜி கிடைக்கும். ஓகேங்களா? புரோட்டீன் ஒன்று உடஞ்சது அப்படின்னா 4.1 அந்த மாதிரி ரேஞ்ச்ல கிடைக்கும். இதுல அதிகமான எனர்ஜி எதுல கிடைக்கும் அப்படின்னா வந்து கொழுப்பு மாலிக்கல் உடைஞ்சதுனால கிடைக்கக்கூடியது ஆப்ஷன் பி தான். அடுத்து 27. ஓகே, கம்ப்ளீட் டைஜஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட், புரோட்டீன் அண்ட் ஃபேட் டேக்ஸ் பிளேஸ் இன். எந்த இடத்துல வந்து ஃபுல் டைஜஷன் நடக்கும்? ஏற்கனவே நம்ம பார்த்த கொஸ்டின் தான் இது ரொம்ப நேரம் பார்க்க தேவையில்ல. ஸ்மால் இன்டெஸ்டைன், சிறுகுடல். முழுமையாக வந்து கார்போஹைட்ரேட், புரதம், கொழுப்பு எங்க உடைக்கப்படுகிறது அப்படின்னா சிறுகுடல் பகுதியில் தான். சரி, அடுத்து 28வது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்? பின்னொன்று தப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்டொமக் ரிசீவ்ஸ் த செக்ரீஷன் ஆஃப் லிவர் அண்ட் பான்கிரியாஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டே தப்பு தான். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். அதாவது லிவர் சுரக்கக்கூடிய பைல் ஜூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பித்த நீரும், சுரக்கக்கூடிய பான்கிரியாட்டிக் ஜூஸ்ன்னு சொல்லக்கூடிய கணைய நீரும் எங்க போகும் அப்படின்னா வந்து சிறுகுடலுக்கு தான் போகும். இந்த இடத்துல ஸ்டொமக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அப்ப தப்பு. ஓகேங்களா? இறைப்பை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்தது வந்து என்னன்னா கேஸ்ட்ரிக் கிளாண்ட் ரிலீஸ் HCl அண்ட் என்சைம் பெப்சின் அண்ட் மியூக்கஸ் இந்த ஸ்டொமக். மியூக்கஸ் அப்படிங்கிற லேயர் இருக்கு. அதாவது இறைப்பை சுரபிகள் வயிற்றில் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தையும் பெப்சின் என்ற நொதியையும் மியூக்கஸ் லேயர் தான் சொல்றாங்க, சளின்னு சொல்லியிருக்காங்க. மியூக்கஸையும் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இது கரெக்ட். ஆப்ஷன் பி கரெக்ட். அடுத்து மியூக்கஸ் ப்ரொடெக்ட் த இன்னர் லைனிங் ஆஃப் த ஸ்டொமக் ஃப்ரம் அசிட். அதாவது இறைப்பையில தான் வந்து என்னது HCl சுரக்குது. அந்த HCl அப்படின்னு சொல்லிட்டு pH பார்த்தோம்னா 1.5 1.8 ரேஞ்சில் இருக்கும். ரொம்ப ஸ்ட்ராங் ஆசிட். நம்மளோட ஸ்டொமக் வந்து இது பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு லேயர் இருக்கும் சுற்றி, அதான் மியூக்கஸ் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்ப இது ஸ்டொமக்கை பாதுகாக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கரெக்ட் தான், ஸ்டொமக்ல தான் இது இருக்கு. அடுத்து HCl creates an acidic medium to facilitate the action of this enzyme pepsin. ஓகேங்களா? HCl வந்து எதுக்கு உதவுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று வந்து சொன்னா எதுக்கு அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் வந்து பாக்டீரியாஸ் இருக்கும், அதை கொல்றதுக்காக தான் இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் ஆசிட் வயிற்றுல சுரக்குது. இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா வந்து பெப்சினோஜன், அதுக்கப்புறம் வந்து ப்ரோரெனின் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 என்சைம்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அந்த என்சைம் வந்து இன்ஆக்டிவ் ஸ்டேட்ல தான் இருக்கும். இந்த HCl தான் அதை ஆக்டிவேட் பண்ணும். அப்போ இது கரெக்ட் தான். அப்போ இது மூணும் கரெக்டு. இது ஒண்ணுதான் தப்பு. தப்பான ஆப்ஷன் தான் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, 29. The presence of coliform in drinking water. காலிஃபார்ம் அப்படிங்கிறது ஒரு பாக்டீரியா, ஈகாலைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? குடிநீர் உணவகத்தில் காலிஃபார்ம் இருப்பது
டேஷின் அறிகுறி ஆகும். அதாவது ஈகோலை அப்படிங்கிறது வந்து ஒரு பாக்டீரியா. இது எதுல இருக்கும் அப்படின்னா வந்து கண்டாமினேஷன் ஆஃப் ஹியூமன் வேஸ்ட், அதாவது மனித கழிவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுநீர் கழிவு அந்த மாதிரி வந்து வாட்டர்ல கலந்துருச்சு அப்படின்னா அது வந்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்தும் போது நமக்கு டைஃபாய்டு, டயேரியா, காலரா இதெல்லாம் வரும். ஓகேங்களா? அப்போ அதுல என்ன இருக்கும் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா ஈகோலைன்னு சொல்லிட்டு ஒரு பாக்டீரியா இருக்கும். ஈகோலை வந்து நம்ம ட்ரிங்கிங் வாட்டர்ல 0 தான் இருக்கணும். ஒரு 1ல இருந்து ஒரு 10 வரலும் கூட டாலரேட் கிடையாது. ஓகேங்களா? அதை நம்ம சமைச்சு நம்ம சாப்பிடும்போது நமக்கு உடல் உபாதைகள் ஏற்படும், நோய்கள் ஏற்படும். ஓகேங்களா? இந்த இடத்துல என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, காலிஃபார்ம் வந்து எதை வந்து இது ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா ஹியூமன் வேஸ்ட் இருக்கு. ஏன்னா நம்மளோட வயிற்று குடல் பகுதியில் தான் இந்த காலிஃபார்ம் அப்படிங்கிறது இருக்கு. மலக்குடல் வழியா வெளியேறும் போது அதுலயும் காலிஃபார்ம் இருக்கும். அதை வந்து தண்ணியில கலந்துச்சு அப்படின்னா அதை குடிக்கும் போது தான் நமக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வருது. ஓகேங்களா? அடுத்து 30 மெட்டபாலிசம் இஸ் ரிலேட்டட் டு, வளர்ச்சிதை மாற்றம் இதனுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இன்வால்வ் இன் த பாடி. ஆமா, மெட்டபாலிசம் அப்படின்னா வந்து உள்ள நடக்கக்கூடிய எல்லா கெமிக்கல் ரியாக்ஷனை பத்தி தான் சொல்றது. அதுக்கடுத்து சிந்தசிஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் மாலிகுல் ஃப்ரம் சிம்பிள் மாலிகுல். காம்ப்ளெக்ஸ் மாலிகுலை வந்து காம்ப்ளெக்ஸ் மாலிகுல்ல இருந்து சிம்பிள் மாலிகுல்ஸை உடையிறது. ஆனபாலிசம் மற்றும் கேட்டபாலிசம் இதுவும் சேர்ந்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆமா. ஆனபாலிசம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா வந்து இப்போ வந்து சிம்பிள் வந்து காம்ப்ளெக்ஸா மாறுறது ஆனபாலிசம். கேட்டபாலிசம்னா காம்ப்ளெக்ஸ் வந்து சிம்பிள் மாலிகுலா மாறுறது. ஃபார் எக்ஸாம்பிள் கார்போஹைட்ரேட் என்னவா மாறுறது, சுகரா மாறுறது. சுகர் வந்து குளுக்கோஸ் வந்து கிளைகோஜனா மாறி நம்மளோட அடிப்போஸ் டிஷ்யூல ஸ்டோர் ஆகுது இல்ல. கிளைகோஜன் அடிப்போ டிஷ்யூல, அதுக்கப்புறம் வந்து லிவர்ல ஸ்டோர் ஆகும். லிவர்ல கிளைகோஜனா ஸ்டோர் ஆகும். அப்ப இது 3மே வந்து மெட்டபாலிசம்ல இருக்கக்கூடியதுதான். இது மட்டுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உடலுடைய சமநிலையை மெயின்டைன் பண்றது, இனப்பெருக்கம் நடைபெறுவது, உடல்ல வளர்ச்சி நடைபெறுறது, இது எல்லாமே வளர்ச்சிதை மாற்றம் தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இன்னைக்கு கிளாஸ்ல 30 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். 30 கொஸ்டினான்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து இதுல வந்து 50 கொஸ்டின் பார்த்ததுக்கு சமம் தான். ஏன்னா வந்து ஒரே கொஸ்டின் வந்து நிறைய டைம் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணி எது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கோ அது மட்டும் தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். சரி, மறக்காம கிளாஸஸ் ஃபாலோ பண்ணுங்க. அரிஹண்ட் அகாடமி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.